ஸோ இப்போது எஃப்இஏல ஃபஸ்ட் யூனிட் பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அனாலிஸ்டிக் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ மித்த யூனிவர்சிட்டிஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு விதமாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து யூஸிங் வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட்ஸ் அண்ட் 4 வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு டைப் மட்டும் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப ஃபெமிலியரான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேலே-ரிட்ஸ் மெத்தட். ஸோ இதே ப்ராப்ளமை ரேலே-ரிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் என்ன பண்ணலாம், வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ கொஷின் இப்படி தான் இருக்கும். ஃபைண்ட் த டிஃப்ளெக்ஷன் அட் த சென்டர் ஆஃப் அ சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் ஸ்பேன்னா லென்த்து. ஸோ லென்த் வந்து எல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க சொல்லிட்டாங்க ஃபார் யூடிஎல் யூஸிங் வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட். ஸோ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து இந்த சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம் மேலே ஆக்ட் ஆகுது, விச் இஸ் ஒமேகா நியூட்டன் பர் மீட்டர். அண்ட் லென்த் வந்து எல்னு கொடுத்துருக்காங்க, அதை ஸ்பேனுங்கிற வார்த்தையில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது இவ்வளோ தான் கொஷின் இருக்கும். ஜென்ரலாக வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட் நாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேணும். அண்ட் தென் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுண்டரி கண்டிஷன்ஸ் வேணும். அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரையல் ஃபங்க்ஷன் வேணும். இந்த மூணுமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ப்ராப்ளம் போட முடியும். ஸோ உங்களுக்கு கொஷின் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்களாவே பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்ட்லேருந்து வரதை ஞாபகம் வச்சு பண்ணணும். அண்ட் ட்ரையல் ஃபங்க்ஷனும் நீங்கள் ஈஸியானதாக எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி பீம் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வரும். EI இன்டூ d⁴y/dx⁴ மைனஸ் லோட் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸி. இப்போது இந்த மாதிரி தான் சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பீம் வந்து இந்த மாதிரி வளையும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீமோட ஸ்டார்டிங். ஸோ அதை வந்து x ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷனை ஒயின்னு டினோட் பண்ணுறேன். அந்த டிஃப்ளெக்ஷன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 0. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா x ஈக்குவல் டு L மீட்டர், எல்த் மீட்டர். ஸோ இந்த இடத்துலையும் டிஃப்ளெக்ஷன் வந்து 0. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் இருக்குது, இங்கே டிஃப்ளெக்ஷன் இருக்குது, இந்த இடத்துல சொல்லப்போனால் டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமாகவே இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா கரெக்டாக L/2 அப்படிங்கிற இடத்துல வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து மேக்ஸிமம். அப்போது y வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஆனால் அப்படியே இந்த சைட் போக போக பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வந்து டிஃப்ளெக்ஷன் 0 ஆயிரும். அதே மாதிரி இந்த எண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் 0 ஆயிரும். ஸோ அதை பவுண்டரி கண்டிஷன்ஸாக நான் இங்கே எழுதியிருக்கேன், நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அட் x ஈக்குவல் டு 0 டிஃப்ளெக்ஷன் y வந்து 0. அதே மாதிரி அட் x ஈக்குவல் டு L பொசிஷன் அங்கேயும் டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0. x ஈக்குவல் டு L/2ங்கிற அந்த மிட் பொசிஷனில் டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ நமக்கு தேவைப்படுற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அண்ட் தென் பவுண்டரி கண்டிஷன்ஸும் கிடச்சிருச்சு. மூணாவது விஷயம் ட்ரையல் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரையல் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா இங்கே பவர் என்னன்னு பாருங்கள், 5. ஏன் 5 எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் 4th பவரில் இருக்குது. அப்போது மினிமம் 4 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும், 0 ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பவர் 5லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கே பவர் 5 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் 4 இருக்குது, இங்கே இருக்கிற ஒரு 1 சேர்த்துட்டிங்கன்னா 5 ஆயிரும். இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 இருக்குது, ஒரு 2 இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ப்ளஸில் இருக்குது, இந்த மிடில் டேர்ம் வந்து -2ல் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு x dy/dx. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் a அப்படியே இருக்கும். x⁴ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5x⁴. 2l(x⁴)ல் 2l கான்ஸ்டன்ட்டு, x⁴ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x³ வரும். x⁴ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x³ வரும். ஸோ ஆல்ரெடி 2 முன்னாடி இருக்குது. ஸோ 4 × 2 8 ஆயிரும். அதே மாதிரி x² டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 3x² வந்துடும். ஓகே, ஸோ 3l² x². நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது திருப்பி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ a அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ திருப்பியும் இந்த 4 வந்து முன்னாடி வந்துடும், x³ ஆயிரும். ஸோ அப்போ 20x³. இந்த 8l கான்ஸ்டன்ட் தான், 3 முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ 24 ஆயிரும். அப்புறம் ஒரு பவர் கம்மியாயிரும், அப்போ x².
அண்ட் தென் இதில் 3l² கான்ஸ்டன்ட்டு x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ 2 முன்னாடி வந்துடும், ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ 6l²x. மூணாவது டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் a அப்படியே தான் இருக்க போகுது. 3 முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ 60x². இதுலேயும் 24l கான்ஸ்டன்ட். இந்த 2 முன்னாடி வந்துடும். ஸோ 48, ஒரு பவர் கம்மியாச்சுன்னா lx. அடுத்தது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 6l² கான்ஸ்டன்ட். நாலாவது டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த a அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த 2 முன்னாடி வந்துச்சுன்னா 120, ஒரு பவர் கம்மியாச்சுன்னா 120x. அண்ட் இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 48l கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கும். இங்கே 6ம் கான்ஸ்டன்ட், l² கான்ஸ்டன்ட், எக்ஸ் டேர்மே இல்லை. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இப்போ 4 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண அந்த விஷயத்தை கொண்டு போய் நம்ம இதுலேயே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் திஸ் இன் ஈக்குவேஷன் 1. ஸோ உங்கள் ஈக்குவேஷன் 1 எப்படி இருந்தது அப்படின்னா ei into d⁴y/dx⁴ minus load omega equal to 0. ஸோ இப்போ இந்த d⁴y/dx⁴ பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதை தான் நம்ம ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்க போகிறதில்ல. இப்போ நம்ம ஈக்குவல் டு ஆர் ரெசிடியூ அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தடுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட். இதில் ரெசிடியூவை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். நமக்கு ரெசிடியூ வந்து இதுதான்ங்கிறது தெரியும். இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிடுறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணி இது மூலமாக என்ன கண்டுபிடிக்கணும்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ a என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஏவை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மித்ததெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போகணும். ஸோ இந்த ஃபுல் டேர்மை முதல்ல அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் ஒமேகாங்கிற அந்த டேர்மை வந்து முதல்ல இந்த சைடு கொண்டு போயிட்டா ப்ளஸ் ஒமேகான்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ப்ராடக்ட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபுல் டேர்மையும் நம்ம கீழே எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எப்படி மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எங்கே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பீமோட சென்டர் பார்ட்டில் நடக்கும். பீமோட சென்டர் பார்ட் அப்படின்னா பீமோட லென்த்து L, அப்போ L/2. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா L/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 வந்து கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 60 வரும். ஸோ 60l மைனஸ் 48l அப்படின்னா 12l வந்துடும். அது போக AEI இருக்குது, இது ஒமேகா. ஸோ ஏ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏவை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மித்ததெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போகிறோம். ஸோ ஏ ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ கண்டுபிடிச்ச அந்த ஏ ஆன்சரை திருப்பி கொண்டு போய் நம்ம ட்ரையல் ஃபங்க்ஷனாக என்ன அசியூம் பண்ணமோ அதிலே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையல் ஃபங்க்ஷனை நம்ம இதெல்லாம் அசியூம் பண்ணோம், இந்த இடத்துல கொண்டு போய் ஏ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வருது. இங்கேயும் நம்ம வந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது y max. ஸோ அதுக்கு திருப்பி நம்ம என்ன பண்ணணும், x ஈக்குவல் டு L/2 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே L/2 சப்ஸ்டியூட் பண்ணோம், இங்கேயும் L/2 சப்ஸ்டியூட் பண்ணோம், இங்கேயும் L/2 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். L/5 வருமா பை 2/5 வரும். உங்களுக்கு 2/5 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32 மைனஸ் 2l. இது எல்லுக்கு பவர் 4 வருமா, ஆல்ரெடி வெளியில் ஒரு எல் இருக்குது, அப்போ மறுபடியும் L/5 வந்துடும். டிவைடட் பை 2க்கு பவர் 4, ஸோ அப்போ 16 வந்துடும். ப்ளஸ் இங்கே L³ வரும், வெளியில் ஒரு L² இருக்குது, அப்போ திருப்பியும் L/5 பை 2க்கு க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 8 வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 32 தான் ஹையஸ்ட். ஸோ 32 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொரு விஷயத்தையும் 32வால் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ இப்போது இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் 32வால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32 கேன்சல் ஆயிரும். அப்போ வெறும் L/5 வரும். அடுத்தது இதுக்கு இந்த டேர்முக்கு வந்து நீங்கள் 32வால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 16ம் 32ம் கேன்சல் ஆச்சுன்னா 2 வரும். 2 2s are 4. ஸோ அப்போ மைனஸ் 4L/5 ப்ளஸ் இங்கேயும் 32வால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் 4L/5 வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 32 மட்டும்தான் இங்கே இருக்குது. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இருக்குது. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 384 வந்துடும். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா L/5 இருக்குது. டினாமினேட்டரில் வந்து பாருங்கள் ஒரு L இருக்குது. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு L/4 வந்துடும் நியூமரேட்டரில். ஸோ இதுதான் உங்கள் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனோட ஆன்சர். இதே விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் டைனமிக்ஸ் ஆஃப் மிஷினரியில் படிச்சிருப்பீங்க. எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5/384
ஒமேகா எல் பவர் 4 பை இஐ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இது ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணது. ஸோ ஹோப் நான் பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட் ஆஃப் வெயிட்டட் ரெசிடுவல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ் நம்ம எஃப்இஏல பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இது பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் மெயில் ஐடிஸ் இருக்கும். ஸோ அதுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் வீடியோஸ் கொடுப்போம். ஸோ நம்ம வேறு ஒரு செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.